நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம சேகர் இருக்கால, சேகர் வேற லெவலுங்க. என்ன சேகர், நாய் சேகரா இல்ல கவஸ் சேகரா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவன் வேற லெவல் சேகருங்க. அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம கௌதம் கரெக்டா லோன் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட்டை எட்டுன்னு போயிட்டு அந்த சமயத்துல கௌதம் கிட்ட இருந்து ஆட்டியா போட்டு அந்த ஆட்டியா போட்ட காசை எட்டு நம்ம எஸ்எஸ்கே எடுத்து கொடுத்து எஸ்எஸ்கே செல்ஃபி எடுக்கிறதுக்கு வாயா சேகர் வெளியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட உடனே சேகர் வந்து இதோ வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர கௌதம் பாத்துறாரு. கௌதம் வருது பாருங்க, கோபம் ஆவேசம் அப்படியே சும்மா டாய் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அடிக்கிறதுக்கு. உடனே பாக்கணுமே நம்ம எஸ்எஸ்க்கு வந்து டே அவன் ஏழ்ற அந்த புடியும் பிச்சை காசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை தூக்கி நம்ம கௌதம் மூஞ்சிலே போட்டுறாங்க. உன் காசு தான் வந்துச்சுல, இனிமே மேல கை வைக்கிற வேலையெல்லாம் வச்சு கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல யாரு கட்டா பேசினிருக்குன்னு சொல்லிட்டு கௌதம் அப்படியே சும்மா எட்டி ஒரு ஒத்த வச்சுட்டு அப்படியே சும்மா எஸ்எஸ்கே நூக்கி தள்ளிட்டு அப்படியே அந்த சேகர் கழுத்துல கத்தி வச்சிடறாரு. வச்சுட்டு அப்படியே கண்ணில் நல்லா புக்கு புக்கு நாலு வச்சு ஏன்டா இவ்வளவு திமிரு தான் என் வேலையை பார்க்கட்டு திமிரா வேற பேசினு இருப்பேன் மவனை உன்னை சும்மா ஓட போறத உன்ன மாதிரி ஆளுங்கிறதெல்லாம் அந்த நாடு குட்டிச்சவரா பண்ணிருக்கு. இப்பயும் உன்னை புடிச்சு போய் ஜெயில உட்கார வச்சு நல்லா ஊம குத்து வைக்கண்டா அப்படின்னு சொல்லிட்டு கையங்காலமா ஒரு பக்கம் பிடிச்சிடறாரு. இவர் ஒரு பக்கம் பிடிச்சாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம எஸ்எஸ்கே வந்து தள்ளி விட்டுட்டு டேய் என்னடா உனக்கு பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் பிடிச்சி சண்டை பிடிச்ச ஆரம்பிச்சிடறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம எஸ்எஸ்கே பேசிட்டு அந்த இடத்துல இருந்து எஸ்எஸ்கேவும் கிளம்பிடுறாரு. இது ஒரு பக்கம் போயினே இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம கௌதம் இருக்கிறாருல அவரு வந்து அந்த காசை வீட்டுக்கு எட்டுன்னு போறாரு. இலக்கியா வந்து வராங்க. இலக்கியா வந்து என்ன கௌதம் இவ்வளவு சந்தோஷமா போட்டீங்க, என்னாச்சு பிசினஸ் எதாவது செட் ஆயிடுச்சா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்க உடனே நம்ம கௌதம் எதுவுமே சொல்லாம ஒன்னும் இல்ல நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்றா. இந்த மாதிரிதான் வேலைக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலைக்கு நீங்க எதுக்கு போனீங்க கௌதம், சரி நீங்க போயிட்டீங்க இப்ப எதுக்கு அந்த வேலையை விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே நடந்த கதையே வேற. அந்த எஸ்எஸ்கே இருக்காங்கல்ல அவன் இருந்தாலும் உனக்கு போன் பண்ணனே அந்த சமயத்துல கரெக்டா அந்த ரவுடி வந்து மண்ணை என் கண்ணில் தூவிட்டு அந்த பணத்தை அடிச்சுன்னு போயிட்டான். நான் போயிட்டு கம்பெனிக்கார்ட்ட இதை சொன்னா அவங்க வந்து முதலாளி ஏத்துக்கல. லாஸ்ட்ல நீ எனக்குன்னு சொல்லிட்டு அங்கங்க போறதுக்கு வரதுக்கு காசு கொடுத்தேன். அந்த காசை தான் நான் எடுத்து வந்து அவன் கையில கொடுத்துட்டு செகண்டே அங்கிருந்து நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் எஸ்எஸ்கே என்ன வந்து மிரட்டி என்கிட்ட வந்து சண்டைக்கு எழுதான் அந்த காசை போட்டு போனான். அப்படியே விட்டாட்டேன் அந்த எஸ்எஸ்கேவை. அவனை சும்மா விடக்கூடாது, உங்ககிட்டயே அவன் வாழாட்டுன்னு இருக்காங்க, அவன் நம்ம விஷயத்தை தலையிட்டே இருக்கான். இன்னும் அவனுக்கு பயமாமா, இப்பதான் நம்ம கிட்ட எதுவுமே இல்லையே, எதுவுமே இல்லாம நம்ம எங்க முன்னேறுவோம்னு சொல்லிட்டு அவன் பயத்துல வந்து நம்ம கிட்ட அடிக்கடி இந்த மாதிரி வாழாட்டுன்னு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கிய கேட்கறாங்க. அவங்க கேட்கறதுல ஒரு விதத்துல 100% உண்மைதாங்க. இந்த மாதிரி இருந்தாலும் இருக்கலாம்ல, அதனால தானே அவன் பயந்துனே இந்த மாதிரி எல்லாம் பண்ணின்னு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிக்க தோணுது. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கா. மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம எஸ்எஸ்கே இருக்காங்க. அவர் வந்து வீட்டுக்கு போயிடறான். தாச்சான் கிட்ட நடந்த கதை சொந்த கதை சோகதான் சொல்லி சிச்சுன்னு இருக்கான். தாச்சானுக்கு ஒரே சந்தோஷம், நீங்க தெரியுங்க, நீங்க அப்பவே வேற லெவலுங்க, நீங்க எல்லாம் திறமை சொல்லி எனக்கு தெரியுங்க, எப்படியோ ஒண்ணு அந்த கௌதமா அள விட்டுட்டீங்க, அது வரையும் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சிச்சுனே பேசினிருக்கா. கொஞ்சமான ஈவு இறக்கம் மனசாச்சு இருந்தா அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்களா சொல்லுங்க. ஒருத்தர் வயிற்றுல அடிச்சு புடுங்கிறது என்னதான் கேடு கட்ட பழக்கம்னு சொல்லிட்டு தெரியல. அந்த மாதிரி ஒரு கேடு கேட்டவங்களாதான் இவங்க ஒரு பக்கம் போயின்னு இருக்காங்க. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது, எந்த கோட்டையில போய் தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. சோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.